ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், என்னதான் நமக்கு வருஷ கணக்குல டைம் இருந்தாலும் எப்பவுமே இந்த கடைசி நிமிஷத்துல தான் நம்ம படிப்போம். அதுவே நமக்கு பழகிடுச்சும் கூட. அப்படிதானே? சோ இப்போ இந்த தமிழ் எக்ஸாம்க்கு கடைசி நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா நீங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவு தெளிவா பார்த்துட்டு போயிடுங்க. கண்டிப்பா இதுல இருந்து உங்களால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ நான் மிருதுலா ஃப்ரம் 100 லேர்னிங். இப்போ முதல்ல இங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கா மேம், நீங்க ஒரு 10 கொஸ்டின் தான் சொல்லிருக்கீங்க அப்படின்னா, நமக்கு எப்பவுமே இங்க தமிழ்ல நெடுவினாவை பொறுத்தவரை திருக்குறள் நெடுவினாவை கண்டிப்பா தெளிவா பார்த்துக்கணும். சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து மேக்ஸிமம் நமக்கு ஒரு நெடுவினா கேட்டுருவாங்க. சோ மித்ததுல உங்களுக்கு நான் இப்போ ஒரு இயலுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் ஆச்சு நீங்க தெளிவா பார்த்துக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது அதை விடவே உங்களுக்கு கம்மி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும். சோ ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ ஏதோ ஒரு கொஸ்டின் அட்லீஸ்ட் நீங்க கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிருங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸுமே நீங்க ஆன்சர் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மினி மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ மினி மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 3 வருஷத்தோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட ஆன்சர் கீஸும் அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 9005504499. அண்ட் இது போக உங்களுக்கான லைவ் கிளாஸஸும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கும் லைவ் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு தொடர்ந்து லைவ் இருக்கு. ஸோ லைவ் கிளாஸ்ல என்னென்ன டீச் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கம் அப் வித் தட். ஓகே, சரி. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி இங்கே நடுவினா எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு சிலதுலாம் ஒரு நடுவினா தான் இருக்கு. அதை நீங்க கம்ப்ளீட்டா படிச்சுக்கலாம். ரெண்டு இருக்கிறதுல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கொஸ்டினை நீங்க தெளிவா பார்த்துட்டு போய்க்கணும். ஓகே, அதே மாதிரி சிறுவினா. ஸோ சிறுவினாவை பொறுத்தவரை சிறுவினா குறுவினாக்கெல்லாம் நமக்கு சாய்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் ஓகேவா. ஸோ அது உரைநடையா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும், நீங்க 3 கொஸ்டின் இருக்குன்னா அது உரைநடை செயல் எல்லாமே கலந்துதான் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா தெளிவா பார்த்துக்கோ. 2 கொஸ்டின் இருக்கிறது அட்லீஸ்ட் வந்து அதாவது 3 இருக்கிறதுல 2 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அப்படி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பர் தரம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர்ஸும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், அதை தெளிவா பார்த்துக்கோங்க. 3 இருக்கிறதுல அட்லீஸ்ட் ஏதோ 2 ஆச்சு நம்ம தெளிவா பார்த்துருக்கணும். ஸோ உரைநடையா அது செய்யலாம், அது கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. உரைநடையில ஒன்று செய்யல ஒண்ணுன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி குருவினால எதாவது படிக்கணும் அப்படிங்கறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் நீங்க அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? இதுல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். புக் அண்ட் சைட் பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். உங்களுக்கு தேவையான புக் அண்ட் சைட் 1 மார்க் கொஸ்டின்ஸும் கூட நம்ம பிடிஎஃபா அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாம் எதுவுமே என்ன எனக்கு ஃபோல்டர் லிங்க் கிடைக்கல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு இப்பயே உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இந்த எக்ஸாமை இன்னும் சிம்பிள் பண்றதுக்கு தான் நம்ம லைவ் கிளாஸஸ்லயும் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவ் வாங்க, லைவ்ல உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் அப்பத்துக்கு அப்ப கிளியர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை, கடைசி தடவை இப்பயாச்சும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஒரு நாள் ரிவிஷன் கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கை நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.